உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. திருச்சி குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில். சில இடங்களுக்கு சென்றாலே நமது பாவம் தீரும், அதனால் தோஷம் நீங்க பெற்று வாழ்வு மாறும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம்தான் குணசீலம் கோவில். மனநோய் இருப்பவர்கள் குணசீலம் சென்று பலன் பெற்று வரும் அற்புதம் காலங்காலமாக நடந்து வரும் ஒரு அதிசயமாகும். இக்கோவில் மூலவர் திருநாமம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி, உற்சவர் ஸ்ரீனிவாசர், தீர்த்தம் காவிரி மற்றும் பாபவிநாச புராண பெயர் பத்மசக்கரப்பட்டணம். திருச்சி சேலம் ரோட்டில் திருச்சியில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் குணசீலம் என்ற இடத்தில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயில் உள்ளது. திருப்பதி கோயிலுக்கு சென்றால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இக்கோவிலுக்கு சென்றாலே கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால்தான் குணசீல ஆலயத்தை தென் திருப்பதி என்று அழைக்கிறார்கள். வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியை பார்த்த பலரும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார ஸ்தலங்களையும் அதற்குரிய வழிபாடுகளையும் ஒளிபரப்ப வேண்டி தொடர்ந்து எங்களை தொடர்பு கொண்டு கேட்டு வருகின்றனர். அதில் இன்று சந்திரதோஷம் நீக்கும் பரிகாரத்தை காண இருக்கிறோம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். மனமே மனிதனின் மாபெரும் சக்தி. மனமே குரு. மனிதனை நல்லவனாக, கெட்டவனாக, ஞானியாக, யோகியாக அடையாளம் காட்டுவது மனம்தான். மனசஞ்சலத்தோடு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் முழு பலனை அடைய முடியாது. மனம் பலமாக இருந்தால் மலையும் கூட மடுவாகும். மனதாலே உடல் இயங்குகிறது என்ற உண்மையை ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சிவானந்த சரஸ்வதி போன்ற மகா புருஷர்கள் கூறியுள்ளனர். ஒருவர் ஜாதகத்தில் மனதை குறிக்கும் கிரகம் சந்திரன். மனதுக்கு மட்டும் இன்றி உடலுக்கும் சந்திரனே காரகராவார். மனம் பாதித்தால் உடலால் எதையும் செய்ய முடியாது. அதனால்தான் இலக்கணத்தை விட சந்திரனை குறிக்கும் ராசியை கொண்டு கோச்சார கிரக பெயர்ச்சி பலன்கள், பரிகாரங்கள் பெரும்பாலும் அனைவராலும் கடைபிடிக்கப்படுகிறது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் பாவ கிரகங்களோடு இணைந்து பாதிக்கப்பட்டால் கட்டாயம் மன பாதிப்பு ஏற்படும். முக்கியமாக ராகு, கேது, சனி மற்றும் 6, 8ஆம் இட அதிபதிகள் அல்லது அந்த ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலோ அல்லது சூரியனுக்கு, லக்னத்திற்கு லக்னாதிபதி மற்றும் குருவுக்கு மறைவு ஸ்தானங்களில் சந்திரன் இருந்தாலோ மனதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதில் முக்கியமாக 5ஆம் இடம் அல்லது 5ஆம் அதிபதி ராகு கேது தொடர்புடன் பாதிக்கப்பட்டு புத்திகாரகன் புதனும் அறிவுக்காரகன் குருவும் பாதிக்கப்பட்டு இருக்குமானால் முன்னோர்கள் பாவத்தை அடுத்த தலைமுறை குழந்தைகள் அனுபவிக்க பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமாக ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகள் பெரும்பாலானோருக்கு ராகு கேது 8, 6 அதிபதிகள் தொடர்புகளுடன் இந்த மாதிரி அமைப்பு சந்திரனுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல சந்திரன் சனி இணைந்திருந்தால் அதனை புணர்ப்பு தோஷம் என்பார்கள். புணர்ப்பு தோஷம் இருப்பவர்கள் பெரும்பாலும் தொட்டதற்கெல்லாம் மூட் அவுட் ஆகி தேவையில்லாமல் சின்ன விஷயத்திற்கும் கோபப்பட்டு சாப்பிடாமல் ரோஷம் என்கிற பெயரில் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வார்கள். மேலும் பிபி, ஸ்ட்ரெஸ், சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், அடிக்கடி டென்ஷன் ஆவார்கள். அடிக்கடி டென்ஷன் ஆவோர்கள் மற்றும் காரணம் இல்லாமல் பயப்படுபவர்கள், அதாவது ஃபோபியா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்,
இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவர்கள் மற்றும் மன உளைச்சல், தூக்கமின்மை இருப்பதற்கெல்லாம் காரணம் சந்திரன் பாதிப்பே என கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட பாதிப்புகள் உள்ளவர்கள் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இனி பார்ப்போம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். மனபாதிப்போ அல்லது மனநோயோ இருப்பவர்கள் கட்டாயம் பௌர்ணமி தோறும் அடர்ந்த காடுகள் இருக்கும் மலை அருகே இருக்கும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்குள்ள தீர்த்தத்தில் நீராட வேண்டும். மேலும் மாதம் ஒரு முறையேனும் கட்டாயம் கடலில் குளிக்க வேண்டும். இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் மறையும். மேலும் அமாவாசை சமயத்தில் அங்காளம்மன், பகவதி அம்மன், பண்ணாரி அம்மன் அல்லது தில்லைக்காளியை 8 எலுமிச்சை பழம் சாற்றி வழிபட வேண்டும். அம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்ட அந்த 8 எலுமிச்சை பழங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் படுக்கும் அறையில் 8 திசையிலும் சுற்றி வைக்க வேண்டும். இப்படி வைத்த அந்த எலுமிச்சை பழங்கள் ஒருவேளை அழுகி போனால் அதை கால்படாத இடத்தில் தூக்கி போட்டுவிட்டு மீண்டும் அதே போல செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் விலகும் என்று தந்திர சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் சிலருக்கு இரவில் மனம் அமைதியின்றி முன் எப்பொழுதோ நடந்த சம்பவங்களால், பழைய நினைவுகளால், பயத்தால், காரணமில்லா கவலையால் தூக்கமே வராது. அப்படிப்பட்டவர்கள் தூங்கும்போது தலைக்கருகே ஒரு செம்பு நிறைய நீர் வைத்து தூங்க வேண்டும். படுக்கை அறையில் இதமான வாசம் வரும் ஊதுபத்தியை சற்று தூரத்தில் கொளுத்தி வைக்கலாம். அடுத்த நாள் காலையில் அந்த நீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிட்டு மறுநாள் இரவில் இதே போல வைத்து தூங்கினால் விரைவில் நல்ல தூக்கம் வரும். மன பாதிப்புகளும் குறையும் என நம்பப்படுகிறது. மேலும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மாதந்தோறும் சுவாதி நட்சத்திரம் வரும்போது நரசிம்மரை வழிபடலாம். பிரதோஷ காலத்தில் நந்திக்கு தேனாபிஷேகம் செய்து அந்த தேனை தினமும் காலையில் எழுந்தவுடன் குடித்து வந்தாலும் மன பாதிப்புகள் குறையும் என சொல்லப்படுகிறது. இது தவிர இல்லத்தில் தொடர்ந்து அபிராமி அந்தாதி மற்றும் சுதர்சன அஷ்டகம் பாடலை ஒலிக்கவிட்டு கேட்பதாலும் பைரவாஷ்டகம் படிப்பதாலும் மனபயம் விலகி மனம் பலப்படும். இனி மனபாதிப்புகள் இருப்பவர்கள் காலங்காலமாக தரிசித்து பலன் பெற்று வரும் ஒரு அற்புத கோவிலை காணலாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். முன்னொரு சமயம் குணசீலம் என்றொரு முனிவர் திருச்சி காவிரி கரையில் ஒரு ஆசிரமத்தை அமைத்து ஏகாந்தமாக தனிமையில் மானச பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் திருப்பதிக்கு சென்று வெங்கடாச்சலபதியை தரிசித்து வந்த பின் குணசீலருக்கு தனது ஆசிரமத்திலும் பெருமாள் எழுந்தருள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதனால் தனது ஆசிரமத்தில் பெருமாளை வரவழைக்க வேண்டி கடும் தவம் மேற்கொண்டார். இந்த தவத்தின் மூலம் பெருமாள் குணசீலருக்கு பிரசன்ன வெங்கடாச்சலபதியாக காட்சியளித்து அருள் பாலித்தார். பிற்காலத்தில் புற்றால் சூழப்பட்ட அந்த சிலையை மன்னன் எடுத்து பிரதிஷ்டை செய்து அந்த இடத்திலேயே பெருமாளுக்காக அற்புதமான கோவில் ஒன்று எழுப்பி வழிபட்டான். அதுவே குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில். குணசீல கோவில் தோற்றம் மிக அற்புதமாக காட்சியளிக்கிறது. 5 கலசங்களுடன் நுழைவு வாயிலில் உள்ள கோபுரம் நம்மை வரவேற்கிறது. இந்த கோவிலில் உள்ள பெருமாள் தரைத்தளம் விமானத்தின் கீழ் எழுந்தருளி உள்ளார். கோவிலின் அருகில் காவிரி நதியும் எதிர்ப்பக்கத்தில் பாப விநாச அருவியும் உள்ளன. பார்த்து கொண்டே இருக்கலாம் போல அத்தனை அழகாக உள்ளது. கோவிலில் தாயார் சந்நிதி கிடையாது. உற்சவரான ஸ்ரீனிவாச பெருமாள் மட்டும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார்.
குணசீலம் கோவிலில் ஒரு விசேஷ நடைமுறை உண்டு. அது என்ன தெரியுமா? இக்கோவிலில் உள்ள நந்தவனத்தில் தினமும் பூக்கும் பூக்களை மட்டுமே பெருமாளுக்கு பயன்படுத்துகிறார்கள். கோவிலுக்கு வருபவர்கள் இச்செய்தியை அறிந்து கொள்ளும் வண்ணம் மிகப்பெரிய அறிவிப்பு பலகை ஒன்றையும் ஆலயத்துள் வைத்துள்ளனர். இங்கு ஆலயம் முழுக்க வண்ண வண்ண அலங்கார அமைப்புகளுடன் ஆலயமே கலைநய களஞ்சியமாக காட்சி தருகிறது. வித்தியாசமான மிகப்பெரிய தூண்கள் மற்றும் சிங்கத்தின் வாய் உள்ள கருங்கல் குண்டு போன்றவற்றை வரும் பக்தர்கள் ஒரு அதிசயமாக தரிசித்து செல்கிறார்கள். இத்தலத்திற்கு தினமும் பலவிதமான உடல் மற்றும் மனப்பிரச்சனைகள் உள்ளவர்கள் இங்கு வந்து பெருமாளை தரிசித்து செல்கிறார்கள். குறிப்பாக கோவில் உள்ள பூஜித்த நீரை பக்தர்கள் மேல் தெளிக்கும் நிகழ்வு தினமும் நடைபெறுகிறது. இதற்காக பல ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து காத்து கிடக்கின்றனர். அந்த தீர்த்தத்தை தெளித்தால் மனம் மற்றும் உடல் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதனால் சக்தி ஊட்டப்பட்ட பூஜையில் வைத்து வழிபடப்பட்ட அந்த புனித தீர்த்தத்தை தினமும் பக்தர்கள் மீது தெளிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பக்தர்கள் அந்த தீர்த்தத்தை வாங்கியும் செல்கிறார்கள். அந்த தீர்த்தம் வீட்டில் இருந்தால் தீய சக்திகள் வீட்டை அணுகாது என்பதால் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வாங்கிச் செல்கிறார்கள். பெரும்பாலான கோவில்களில் விழாவின் போது மட்டுமே சுவாமி கருட சேவை சாதிப்பார். இக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் சுவாமி கருட சேவை சாதிக்கிறார். அதை காண கண்கோடி போதாது. அற்புத அலங்காரத்தில் கருட வாகனத்தில் பெருமாள் வரும்போது நம் மனம் நம்மையும் அறியாமல் பல்லாண்டு பாடலை பாடி கோவிந்தா கோவிந்தா என அவன் நாமத்தை ஜபிக்கிறது. அது மட்டுமா, இங்கு நடைபெறும் உற்சவங்கள் அனைத்தும் வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெறுகின்றன. ஸ்ரீதேவி பூதேவியுடன் எம்பெருமான் சர்வ அலங்காரத்தில் காட்சி தர ஆலயத்துள்ளே பிரகார உலா சிறப்பாக நடக்கிறது. நாராயண நாராயண ஜெய ஜெய 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 நாராயண ஜெய ஜெய நாராயண ஜெய ஜெய நாராயண ஜெய ஜெய நாராயண. இக்கோவிலில் சன்னதிக்கு இருபுறமும் உத்தராயண தட்சிணாயன வாசல்கள் உள்ளன. புரட்டாசியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தில் குணசீலருக்கு சுவாமி காட்சி தந்த வைபவம் சிறப்பாக நடக்கிறது. விழா காலங்களில் ஆலயம் முழுக்க பக்தர்கள் விளக்கேற்றுகிறார்கள். விளக்கொளியில் அந்த இடமே ஜோதிமயமாக காட்சி தருகிறது. பெருமாள் விழா காலங்களில் ஏகாந்தமாக அற்புத அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஊஞ்சலில் சேவை சாதிக்கிறார். ஹரிநாராயண 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 நாராயண ஓம் ஹரிநாராயண 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 நாராயண. நொந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின் நோயில் நடுங்கிடும் போது, ஜீவநாடிகள் ஐந்திடும் போது, மனம் என்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது. இன்று சிந்தை கசிந்துனை கூவுகிறேன், அருள் செய்திடுவாய் ஹரிநாராயணா. திருவிழா நடைபெறும் போது ஏராளமான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். முக்கியமாக தேர் திருவிழா சமயத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் அங்க பிரதட்சணம் செய்கிறார்கள். தேர் திருவிழா நேரத்தில் பெருமாள் தேரில் எழுந்தருளி அசைந்து வரும் அழகை காண ஊரே அங்கு கூடுகிறது. சொல்லி கொண்டாடலாம் கோவிந்தன் பெயரை
எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் மனம் அமைதியில்லாவிட்டால் நிம்மதி இருக்காது. இப்படி ஒரு ஆலயத்தையும் அங்கு நடக்கும் திருவிழாக்களையும் பெருமாளின் பேரழகையும் நேரில் சென்று தரிசித்து வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வு மாறும். வாழ்வில் எதிர்வரும் பிரச்சனைகள் அனைத்தும் ஆண்டவனை சரணடையவே ஏற்படுத்தப்பட்டது. காற்றை எப்படி பார்க்க முடியாதோ அப்படியே கடவுளை காண முடியாவிட்டாலும் நம் இதய துடிப்பாக இருக்கும் இறைவனை நிச்சயம் உணர முடியும். அதற்கு நம்பிக்கையும் வழிபாடும் அவசியமாகும். அதனால் நம்பிக்கையுடன் இங்கு சொல்லப்பட்ட வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கள். குணசீல பெருமாளை வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வு மாறும். இறை அருளும் கிட்டும். ஆலய தரிசன நேரம் காலை 6:30 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரை. கோவில் முகவரி அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவில், குணசீலம் 621204, திருச்சி மாவட்டம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939393611 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். திருச்சி குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில். உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com